இன்றைக்கி நம்ம வீடியோவில் அருமையான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்பு ஆன் பண்ணி குக்கர் வச்சுட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 பச்சை மிளகாய் நடுவில் கீரி ஆட் பண்ணிக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 ஸ்பூன் சின்ன வெங்காய பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1 கை புதினா இலை, 1 கை மல்லி இலை ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் பொடியாக நறுக்கின கேரட் பீன்ஸ் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சு சோயா பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா சின்ன சோயா பீன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. காயெல்லாம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா கொதி வரட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் சாப்பாட்டு அரிசி தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் வேணால் பாஸ்மதி அரிசியோ சீரக சம்பா அரிசியோ எடுத்துக்கலாம். எந்த அரிசியாக இருந்தாலும் 1/2 hour ஊற வச்சு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை மூடியும் 3 விசில் விட்டு எடுத்துடலாம். 3 விசில் வந்துருச்சு. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், அரிசி நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு சாப்பாட்டை நல்லா கீழேருந்து நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. நான்வெஜ் சாப்பிடாதவங்களாம் இந்த மாதிரி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வெஜ் பிரியாணிக்கு ஒரு அருமையான சைடிஷ் முட்டை மிளகு வறுவல். இந்த முட்டை மிளகு வறுவல் நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேங்க. அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதுக்கான லிங்க்கை கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த வெஜ் பிரியாணி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். நான்வெஜ் பிரியாணி சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்குங்க. அவ்வளோ ஒரு அருமையான டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே உங்கள் மொபைலுக்கு ரிசீவ் ஆகிடும். சமைப்போம், சுவைப்போம், உணவையே மருந்தாக்கி ஆரோக்கியத்துடன் வாழ முயற்சிப்போம். Thanks for watching this video. Thank you, friends.